தமிழக பொறுப்பு ஆளுநராக இன்று பதவியேற்பதற்காக சென்னை வருகை தந்த மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பொன்னாடை அணிவித்தும் மலர் கொத்து வழங்கியும் வரவேற்றார். தமிழக ஆளுநராக இருந்த டாக்டர் கே ரோசையாவின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக பதவி வகித்து வரும் திரு வித்யாசாகர் ராவ் தமிழக பொறுப்பு ஆளுநராக இன்று பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் திரு வித்யாசாகர் ராவ் அவரது மனைவியுடன் சென்னை வந்தார். விமான நிலையத்தில் திரு வித்யாசாகர் ராவுக்கும் அவரது மனைவிக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பொன்னாடை அணிவித்தும் மலர் கொத்துகள் வழங்கியும் வரவேற்றார். முதலமைச்சரை தொடர்ந்து மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை, அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சீனிவாசன், திரு எடப்பாடி கே பழனிசாமி, தமிழக அரசு தலைமைச் செயலாளர் டாக்டர் ராமமோகன ராவ், அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் ஆகியோர் மலர் கொத்துகள் வழங்கி புதிய ஆளுநரை வரவேற்றனர். மேலும் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு அசோக் குமார், சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு டி கே ராஜேந்திரன் ஆகியோரும் புதிய ஆளுநரை வரவேற்றனர். விமான நிலையத்திற்கு வெளியே திரு வித்யாசாகர் ராவுக்கு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதனை ஆளுநர் பொறுப்பேற்கவிருக்கும் திரு வித்யாசாகர் ராவ் ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து திரு வித்யாசாகர் ராவ் ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டுச் சென்றார். இன்று மாலை 4:30 மணிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் தமிழக பொறுப்பு ஆளுநராக திரு வித்யாசாகர் ராவ் பதவியேற்றுக் கொள்கிறார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சய் கிஷன் கவுல் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்.